அப்பா நீ கோயில் சரியான கூட்டங்க. வாங்க எந்த கோயிலுக்கு போனேன், எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, அங்கே என்னெல்லாம் சாமியை பார்த்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். போலாமா? ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். காலையிலே சரியான வெயில். புதுக்கோட்டையில் பிரபலமான கோயில்களில் இதுவும் ஒன்று. திருப்பப்பூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில். இது திருவிழாலாம் வேற லெவலாக நடக்கும். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சூலாஜத்தை கும்பிட்டுட்டு உள்ளே போகிறது நல்லது. விளக்கேற்றுறது, மாவிளக்கு போடுறது, எலுமிச்சம்பளம் குத்துறது எல்லாமே நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். ஏன்னா உள்ளே நம்ம அதில் பண்ண முடியாது. அதுக்கான இடம் தான் இது. நம்ம கோயிலோட வளாகத்தையும் கோயிலோட பிரகாரத்தையும் தான் சுற்றி காட்ட போகிறோம். கோயில் கருவறை கிட்ட நம்ம கேமராவையோ இல்லை அவங்களே அலோவ் பண்ணால் கூட நம்ம சாமியவோ காட்ட போகிறது கிடையாது. நம்ம இப்போ திருப்தியாக சாமி கும்பிட்டு கருவறையிலேருந்து வெளியில் வந்தாச்சு. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி வெள்ளி அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோயில் பிரகாரம். கோயில் பிரகாரத்தோட பின்பக்கம் இதில் காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் இவங்க 2 பேருடைய சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த 2 பேர் சன்னதிக்கு நடுவில் இருக்கிற கருவறையில தான் திரு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன், திருவப்பூர் முத்துமாரியம்மனுடைய கருவறை இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சால் திருவப்பூர் வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா, இல்லை புதுக்கோட்டைக்கு வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அனைத்து மக்களும் இந்த கோயிலை ஒரு வாட்டி தரிசிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாகவுமே கடைங்க தான். அர்ச்சனை கடைங்க, மாலை, கண்மலர், உருவம் இது மாதிரி நீங்கள் போட்டு சாமி கும்பிட்றதுனா இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். எதுவும் நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. திருவப்பூரில் இந்த கலர் மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ். இது வாங்காமல் யாருமே போக மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்மளும் வாங்கலாம். எவ்வளோமா அது? எல்லா கலர்லையும் கலந்து கொடுங்க. கொடுங்க. எனக்கு பிடிச்ச கலர் இதுதான். இதை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். மேக்ஸிமம் வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் என் பையன் மட்டும் இது அதிகமாக சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு மட்டும் ஒன்று வச்சுக்குவோம், மற்றதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. உங்களுக்கும் சேர்த்தே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். நம்ம எல்லாரும் சேர்ந்தே லைஃப்பில் முன்னேறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.